in this session, concession materials. So JDO exam, TNPS exam la concession materials already questions konjam paathongla. So idhula irukka remaining questions 2012 questions vandu paaka porom. So the first question is, the seasoning of timber is done to. So seasoning of the timber already நாம் பார்த்துருக்கோம். seasoning ஒரு timber, if you are cutting a timber, ஒரு மரம் வந்து நம்ம கட் பண்ணுறோம், அது வந்து ஃபர்னிச்சர் ஒர்க்ஸுக்கு இல்லை வந்து நம்ம டோர் கார்பென்ட்ரி ஒர்க்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக வந்து அந்த மரத்தை கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சீசனிங் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் சீசனிங் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் இருக்கிற டாபிக்ஸை ரீட் பண்ணியிருந்து அட்லீஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஹீட்டிங் த டிம்பர். சீசனிங் ஆஃப் த டிம்பருங்கிறது எதுக்குன்னா டிம்பரை ஹீட் பண்ணுறதுக்கு. Second thing is expel the moisture from the timber. Third one is make it waterproof. The fourth one is increasing its strength. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் அது நல்லா பாருங்கள். டு ஹீட் த டிம்பர் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து வராது. நீங்கள் சென்டென்ஸே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். சீசனிங் ஆஃப் த டிம்பர் இஸ் டன் டு ஹீட் த டிம்பர்னு அவங்க இந்த மாதிரி சென்டென்ஸே வராது. சீசனிங் ஆஃப் த டிம்பர் வந்து இஸ் டன் டு என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணுறோன்னு தான் இருக்கணுமே தவிர ஹீட் த டிம்பருங்கிறது இன்னொரு ப்ராசஸ். ஒரு மரத்தை எரிக்கிறதுங்கிற டிம்பரை எரிக்கிறங்கிற இன்னொரு ப்ராசஸ். இது வந்து இதுக்குரிய ரீசனாக இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்தது பாருங்கள், எக்ஸ்பெல் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த டிம்பர். ஸோ டிம்பரில் இருக்கிற மாய்ஸ்சரை வந்து வெளியெடுக்கிறதுக்கு. தேர்ட் ஒன் இஸ் மேக் இட்டிங் இன் வாட்டர் ப்ரூஃப். ஸோ வாட்டர் ப்ரூஃப் அப்படின்னா என்னென்னா இந்த லேமினேஷன் ஏதாவது வந்து எக்ஸ்டர்னல் கோட்டிங் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், டிம்பர் வந்து வாட்டர் ப்ரூஃபாக மாற்ற முடியும். ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சீசனிங்க்கும் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆப்ஷன் ஆன்சர் என்ன வரும்? வெரி குட், எக்ஸ்பெல் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த டிம்பர். ஸோ இப்போ சீசனிங் அப்படின்னா சீசன் அப்படின்னால என்னப்பா, கொஞ்சம் அந்த சீசனிங்கிற வேர்டே பாருங்களேன், ஒரு டைம் பவுண்டான ஒரு ப்ராசஸாக இருக்குது. சரியா, சும்மா சீசனிங் அப்படின்னா என்னென்னா அதை வந்து டியூரபிலிட்டி ப்ராசஸ் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்கிறத அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் ரீட் பண்ணாமே இருந்தால் கூட யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் சீசனிங் இஸ் நத்திங் பட் டியூரபிலிட்டி பேராமீட்டர் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது நம்மளால். சீசனிங் பண்ணுறதுனால ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரியா, வுட்டோட ஸ்ட்ரென்த்துங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ஸ்ட்ரென்த். அதோட ஸ்ட்ரென்த் வந்துங்கிறது வுட்டை வந்து கட் பண்ணோன்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, மரத்தில் இருக்கும்போது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த ஸ்ட்ரென்த்து தான் பண்ணணும். மேபி எக்ஸ்டர்னலாக வந்து என்ன பண்ணலாம், வி கேன் இன்க்ரீஸ் பிளேட், ஏதாவது பிளேட்டை ஸ்டீல் பிளேட்டை வந்து அட்டாச் பண்ணுறது, இல்லை போல்ட்டிங் பண்ணுறது, இன்னொரு வுட்டோட சேர்க்குறது, இது மூலமாக வேணால் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலாமே தவிர அதோட ஃபைபரோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அந்த ட்ரீயோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ சீசனிங் அப்படின்னா என்னென்னா ஒரு டிம்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணோம்னா அது என்ன இருக்கும், அந்த மரத்தில் வந்து உள்ளே வந்து அந்த நீங்கள் தொட்டு பார்த்தா தெரியும், கட் பண்ண மரத்தில் நடுவில் பார்த்தீங்கன்னா சேப் இருக்கும், ஒரு பிசு தன்மையோடு இருக்கும். அந்த சேப்பை வந்து என்ன பண்ணணும், we have to remove that. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஹீட்டிங் ப்ராசஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஃபயரில் வச்சோ அதை எவாப்ரேட் பண்ண வைக்க முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து டிம்பரை கட் பண்ணி அதை சீசன் பண்ணுவாங்க. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா டர்பன்டைன் ஆயில் இஸ் யூஸ்டு இன் பெயிண்ட் அஸ் டேஸ். ஸோ டர்பன்டைன் ஆயில் இஸ் யூஸ்டு அஸ் அ தின்னர். ஸோ டர்பன்டைன் இஸ் த ட்ரெடிஷ்னல் கோ டு குவாலிட்டி பெயிண்ட் தின்னர் ஃபார் மோஸ்ட் ப்ரஷ் அப்ளைடு பெயிண்ட்ஸ். அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அதை பண்ணுறோம்ல, அந்த டைப் ஆஃப் பெயிண்ட் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு தின்னராக யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பாண்டிங். ஸோ பெயிண்டில் வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கும் அந்த பாண்டுக்கு வந்து இந்த தின்னரை வந்து டர்பன்டைன் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. Next is the answer is thinner. It is not base, dryer, vehicle. இதெல்லாம் வந்து டர்பன்டைன் ஆயிலோட பர்பஸ் கிடையாது. The purpose of turpentine oil is acting as a thinner in paint. Next question. Mortar is a paste made by mixing lime, surki and water, lime, sand and water, cement, sand and water, all of this. Mortar definition இதில் லைட்டாக பார்ப்போம். Mortar is produced by mixing a binding material. ஸோ மார்டர் இஸ் அ பைண்டிங் மெட்டீரியல். நம்ம எதுக்கெல்லாம் மார்டர் யூஸ் பண்ணுறோம், இது பேர் வந்து மார்டர்ப்பா. சரியா, இதில் வந்து அக்ரிகேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் காங்க்ரீட். சரிங்களா, காங்க்ரீட் மார்டர் இஸ் நத்திங் பட் ஏ காங்க்ரீட் விச் டஸ் நாட் ஹாவ் கோர்ஸ் அக்ரிகேட். சரிங்களா, கோர்ஸ் அக்ரிகேட் ஜல்லி இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்கிற சிமெண்ட் பைண்டிங் ஒரு மிக்ஸுக்கு பேர் தான் மார்டர். So it can be having cement or lime with fine aggregate. அந்த fine aggregate எதுவாக இருக்கலாம், சாண்டாக இருக்கலாம், சுர்க்கியாக இருக்கலாம், with mixing with water. சரிங்களா, சிமெண்ட் ஆர் லைம் எதனால் சுண்ணாம்பு கல்லாக இருக்கலாம், சுண்ணாம்பு பவுடராக இருக்கலாம், இல்லை சிமெண்ட்டாக இருக்கலாம்.
ஃபைன் அக்ரிகேட்டுக்கு என்ன இருக்கலாம், சாண்ட் இருக்கலாம் ஆர் சுர்க்கி இருக்கலாம். சரிங்களா, வித் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறது தான் இட் இஸ் மார்ட்டர். ஸோ மார்ட்டர் இஸ் அ ஒர்க்கபிள் பேஸ்ட். சரிங்களா, ஸோ டெஃபினேஷன்னு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக்ஸ், நம்ம பில்டிங் பிரிக் மார்ட்டர் யூஸ் பண்ணுறோம்ல, பிரிக் இது வால் கட்டும்போது, அண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்கு யூஸ் பண்ணும்போது, பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன், பைன் மேசன்ட்ரி ரிசல்ட்டிங் இன் used for masonry when the original mortar has washed away. So mortar வந்து என்ன பண்ணலாம், it can be we can finishing work யூஸ் பண்ணலாம். சரிங்களா, so that purpose of mortar. So the answer is all of this. அடுத்து vicat apparatus is used to determine all of the following except what அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்தளவு வந்து ஆப்ஷன்ஸ் தான் ஆன்சர். நீங்கள் ஆப்ஷன்ஸில் எதை ஆட் மேன் அவுட்டாக எடுக்கிறீங்களோ அதான் ஆன்சர். விகேட் apparatus வந்து எதுக்கு யூஸ் பண்ண, இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அந்த மிச்சம் இருக்கிற ஒன்று எது அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்ன இருக்கும் பார்க்கும். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நார்மல் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிமெண்ட், ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் சிமெண்ட், இனிஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட், ஃபைனல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட். சி இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், இது எல்லாமே சிமெண்ட்டோட ஒர்க்கபிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டி. சரியா, சிமெண்ட்டை வந்து எவ்வளோ நேரம் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குங்கிறதோட ப்ராப்பர்ட்டி. கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குங்கிறது தான் கன்சிஸ்டன்சினாலும் சரி, செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், இந்த மூணுக்குமே நம்ம விகேட் apparatus தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் சிமெண்ட் தான் ஆன்சர். எக்ஸ்டென்சிவ்லி யூஸ் டு டேக் த கன்சிஸ்டன்சி, இனிஷியல் செட்டிங் அண்ட் ஃபைனல் செட்டிங். சரியா, ஸோ த ஆன்சர் இஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் சிமெண்ட். Next is function of a solvent in the paint is. So solvent, paintல வந்து solvent வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம். The options are to dilute the base of a paint, to produce desired color of the paint, to dissolve and hold in suspension the base and the pigment. Fourth one is to dilute the vehicle prior to the application on the paint on the surface. So solvent na first என்னன்னு பார்த்துருங்க. The main purpose of the solvent is to adjust the viscosity of the paint film. ஸோ பெயிண்ட் விஸ்காசிட்டி என்ன தெரியும்ல, ஹவு இட் இஸ் ஃப்ளோயிங், அதோட ஃப்ளோயிங், த ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதான் வந்து விஸ்காசிட்டி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நம்ம விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். இட் கேன் ஆல்சோ கண்ட்ரோல் ஃப்ளோ அண்ட் அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அஃபெக்ட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பெயிண்ட் வெயிட் அண்ட் லிக்விட் ஸ்டேட். டிப் பண்ணி அடிக்க கஷ்டமாக இருக்கும் நம்ம விஸ்காசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா. ரொம்ப விஸ்காசிட்டி கம்மியாக இருந்தாலும் என்ன ஆகும், வி கேனாட் யூஸ், அது வந்து நமக்கு குறிப்பிட்ட திக்னஸ் வந்து நமக்கு வராது. ஸோ த சால்வெண்ட் ஆக்ட் அஸ் to dilute the vehicle prior to the application of the paint on the surface. சரிங்களா, next is the foundation which consists of a thick reinforced cement slab covering whole area to support heavy concentrated structural load is known as dash. So footing பார்த்தீங்கன்னா இருக்கிற பேசிக் திங் வந்து ஐசோலேட்டட் ஃபுட்டிங். சரிங்களா, ஒரு காலம் இருக்குது, அந்த காலமுக்கு நேராக கீழே இருக்க லோடை வந்து கிரவுண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு we are giving a isolated footing. சரிங்களா, ரொம்ப ஹெவியான லோடு வரும்போது தான் என்ன பண்ணுறோம், வி ஆர் கோயிங் ஃபார் டீப் ஃபவுண்டேஷன். பொதுவாக ஃபவுண்டேஷன் வந்து ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஷாலோ ஃபவுண்டேஷன், டீப் ஃபவுண்டேஷன். ஸோ ஷாலோ ஃபவுண்டேஷனில் தான் இந்த டைப் எல்லாமே ஐசோலேட்டட் ஃபுட்டிங், கம்பைன்டு ஃபுட்டிங், ஸ்ட்ராப் ஃபுட்டிங், ராஃப்ட் ஃபுட்டிங் அப்படிங்கிறது. டீப் ஃபவுண்டேஷனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான். சரிங்களா, ஸோ இமேஜ் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். சரிங்களா, ராஃப்ட் ஃபுட்டிங் அப்படிங்கிறது டோட்டல், அதாவது பைல் ஃபவுண்டேஷனுக்கு ட்ரை பண்ணும்போது when the load is very high and the sand is very loose sand-ஆ இருக்குது and the rock is very nearby, இந்த மூணு கண்டிஷன் இருந்ததுன்னா we can use raft foundation. சரிங்களா, clay இல்லாமல் it is a very sandy creature-ஆ இருக்குது, load it is heavy load-ஆகவும் இருக்குது and rock is very nearby. ஏன் ராக் நியர்பை, கீழே இருக்கிற ராக் ஏன் நியர்பை இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ ராக் நல்ல டெப்த்து, இப்போ 50 மீட்டர் 100 மீட்டர் கீழே இருக்குன்னா we can go for pile foundation. சரிங்களா, பட் ராஃப்ட் ஃபவுண்டேஷன் என்னது, யூ கேன் கிவ் அ ஸ்ப்ரெட், ஒரு சின்ன கீழே கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் மாதிரி போட்டுருவாங்க, கான்க்ரீட் ஸ்லாப்பு, அதில் தான் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், காலம் எல்லாமே ஃபவுண்டேஷன் வந்து ரெஸ்ட் ஆகிருக்கும். சரிங்களா, இதான் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஃபுட்டிங். ஐசோலேட்டட் ஃபுட்டிங்னா அப்படி தனியாக இருக்கும், ஐசோலேட்டட் ஃபுட்டிங் இது மட்டும் தனியாக இருக்கும். கம்பைன் ஃபுட்டிங் அப்படிங்கிறது ரெண்டு காலமில் வரலோட ஒரே ஃபுட்டிங்காக அப்படி போகிறது தான் கம்பைன் ஃபுட்டிங். அடுத்து ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் அப்படிங்கிறது இதுதான் காலம். சரிங்களா, இந்த ரெண்டு காலம்னா இது ஒரு ஃபவுண்டேஷன், இது ஒரு ஃபவுண்டேஷன் தனியாக இருக்கும், இப்படி சேர்த்து வந்து ஒரு தான் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங். ஓகேவா,
மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஒரு லீனியராக அப்படி போடுறது தான் ஒரு பெடஸ்டல் இருக்கும். அது பெடஸ்டலுக்கு கீழே ஒரு ராஃப்டே பார்த்தீங்கன்னா ஹோல் ஏரியாவுக்கு இல்லாமல் லீனியராக இப்படி இருக்கிறது தான். சரியா? அதான் அந்த இதுவும் ஒரு ராஃப்ட் மாதிரி தான். பட் இட் இஸ் நாட் கனெக்டிங் த ஹோல் ஏரியா. காலம் டு காலம், ஃபவுண்டேஷன் டு ஃபவுண்டேஷன் கனெக்ட் பண்ணுற ராஃப்ட் தான் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங். சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ராஃப்ட் ஃபுட்டிங். ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் பிளேஸ்டு பிலோ த கிரவுண்ட் லெவல் டு இன்க்ரீஸ் டேஷ். கிரவுண்டுக்கு மேலே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த சாயில் தான் வந்து ஃபவுண்டேஷனை பிடிச்சிக்கிட்டு இருக்க போகுது. நமக்கு ஃபவுண்டேஷனுங்கிறது அந்த ஃபவுண்டேஷனை கிரவுண்டுக்கு மேலே வச்சு லைட்டை நீங்கள் தள்ளினா கூட சாயும் பில்டிங். நம்ம ஏதாவது ஒரு மிஷின் வச்சு தள்ளினா கூட சாயும். ஆனால் கிரவுண்டுக்குள்ளே இருக்கிற சுற்றி இருக்கிற மண், அந்த சாயில் கண்டிஷன் தான் நம்ம பில்டிங்கை பிடிச்சிருக்கு. ஸோ த ஆன்சர் இஸ், நீங்கள் ஆல் ஆஃப் திஸ்ன்னு இருக்கும்போது ஆல் ஆஃப் திஸ்ன்னு போட்டுறாதீங்க. ஸ்ட்ரென்த்துக்கும் ஒர்க்கபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? ஒய் வி ஆர் பிளேசிங் ஃபவுண்டேஷன் பிலோ த கிரவுண்ட் லெவல் டியூ டு ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல, கிரவுண்டுக்கு கீழே தான் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கிரவுண்டுக்கு மேலே வச்சுக்க முடியாதுல்ல. இது பாருங்கள், த போர்ஷன் ஆஃப் அ பிரிக் கட் அக்ராஸ் த வித் இஸ் கால்டு டேஷ். ஸோ பாருங்கள், இதான் வந்து பிரிக்கு. ஸோ இந்த மாதிரி பாதியை வித் அக்ராஸ் த வித் பாதியை கட் பண்ணுறது பேர் பேட்டு. 3/4 முக்கால்வாசி கட் பண்ணுறது வந்து 3/4 க்ளோசர். காவாசி கட் பண்ணுற பேர் குவார்ட்டர் க்ளோசர். இந்த மாதிரி ஆங்குலராக எண்டில் மட்டும் கட் பண்ணுறது கிங் க்ளோசர். இதெல்லாம் எங்கே தேவைப்படும் அப்படின்னா, ரெண்டு செவர் வந்து சேர்கிற இடத்துல, இல்லை காலமும் கரெக்டாக செங்கல் முடிகிற டயத்தில் கொஞ்சோண்டு கேப் இருக்கும்ல, அந்த இடத்துல பண்ணுறது. அடுத்து குவீன் க்ளோசருங்கிறது அக்ராஸ் த லாங்கிடியூடல் செக்ஷன். இதுதான் குவீன் க்ளோசர். அக்ராஸ் த திக்னஸ், செங்கலில் திக்னஸ் இருக்குல்ல, அதில் கட் பண்ணுறது பேர் ஸ்பிளிட். The volume of one bag of cement weighing 50 kg is. நம்ம சிமெண்ட்டோட வெயிட் தெரியும், பேக் தெரியும்ல, இல்லை சிமெண்ட் பேக் எவ்வளோ வெயிட் இருக்கும் யூஸ்வலாக. ஸோ டென்சிட்டி ஆஃப் சிமெண்ட் இன் ட்ரை கண்டிஷன் இஸ் 1440 kg per மீட்டர் கியூப். நமக்கு வந்து ஒரு பேக் எவ்வளோ 50 kg. அப்போ 50 divided by 1440 இஸ் 0.03472. சரிங்களா? 0.035 தான் ஆன்சர். இதெல்லாம் வந்து சிஎஃப்டி, கியூபிக் ஃபீட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் 1.5 சிஎஃப்டி. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, சைட்டில் ஒரு பேக் சிமெண்ட் வந்து 1.5 சிஎஃப்டி. இப்போ வால்யூம் பேட்சிங்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிமெண்ட் ஒரு பைப் போட்டாங்கன்னா, இது வந்து நம்ம பாக்ஸே செய்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 சிஎஃப்டிக்கு தான் பாக்ஸ் செஞ்சுருப்பாங்க. நம்ம மண் அள்ளிட்டு வராங்களா, மண் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருப்பாங்களா, அதுலேருந்து அள்ளிட்டு வருவாங்க தெரியுமா ஒரு பாக்ஸில். அந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா 1.5 சிஎஃப்டிக்கு தான் செஞ்சே வச்சுருப்பாங்க, மோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பேக் சிமெண்ட்டுனா எத்தனை மண் போடணும், 1க்கு 4, 1க்கு 5னா ஒரு பேக் சிமெண்ட்னா இந்த பெட்டியில் 5 பக்கம் சிமெண்ட் வைப்பாங்க, சாண்டு போடுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 0.0345. சரிங்களா? இன்றைக்கு ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து கேவிட்டி வால்ஸ். கேவிட்டி வால்னால் முதல்ல நமக்கு என்ன தெரியணும். நமக்கு அந்த பிரிக்கு யூஸ் பண்ணுறோம்னா, அந்த பிரிக்கை வந்து கேவிட்டி, நம்ம வால் கட்டும்போது அதில் இருக்கிற 2 வாலுக்கு நடுவில், அந்த வாலோட திக்னஸுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விடுறதான் கேவிட்டி. அது வெறும் ஏர் ஆக்குபை பண்ணுற மாதிரி கேப் விடுறதான் கேவிட்டி வால்ஸ். அதோட பர்பஸ் என்னது அப்படி கேட்குறாங்க. இட் ப்ரிவென்ட்ஸ் த டேம்ப்னஸை ப்ரிவென்ட் பண்ணுது, ஹேவ் லெஸர் டெட் லோட், பெட்டர் இன்சுலேஷன் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். ஸோ த ஆன்சர் இஸ், அதுக்கு முன்னாடி என்னென்னு பாருங்கள். இதுதான் கேவிட்டி வால். நம்ம சவர் கட்டும் போது நடுவில் வந்து கொஞ்சம் கேப் விடுறது. ஆர் we can insert any insulating material, நம்ம ஸ்பாஞ்சு. ஸோ இட் வில் அவாய்ட் ஹீட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுத்தில் இங்கே வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேப்பில் என்ன பண்ணாது, கண்டக்ஷன் வந்து இருக்காது, ஹீட் கண்டக்ஷன் வந்து இருக்காது. ஸோ இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த வெயில் படாது, ஹீட் வராது. ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ இட் ப்ரிவென்ட் டேம்ப்னஸ், இட் ஹேவ் லெஸர் டெட் லோட் கம்மியாக இருக்கும். ஃபுல் திக்னஸுக்கு நம்ம செங்கலை ஃபில் பண்ணுறதுக்கு இது டெட் லோட் கம்மியாக இருக்கும். இன்சுலேஷன் இஸ் அகேன்ஸ்ட் ஹீட் அண்ட் சவுண்ட். Next question, the width of the rebate provided in a door frame is equal to the width of the shutter, whereas depth of the rebate provided should be அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 12 or 13 mm. இது ஆன்சர் 12 or 13 mm. ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள். ஸோ இது எதோட டேர்ம்னா, ஒரு டோர் ஃப்ரேமோட டேர்ம். ரீபேட் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறீங்களப்பா, இந்த ஷட்டர் இருக்குல்ல, இந்த டோர் இருக்குல்ல, இந்த டோரோட திக்னஸ் இங்கேருந்து பார்த்தா தெரியாது, இந்த டோரோட திக்னஸ் இருக்குல்ல, அந்த திக்னஸ் வந்து இந்த ரீபேட் அப்படின்னா என்னென்னா, இந்த கேப் தான் ரீபேட். இந்த கேப் இருக்குல்ல,
இந்த டி தான் ரீபேட். ரீபேட் அப்படின்னா இப்போ டோர் வந்து நம்ம பூட்டும் போது இப்படி பூட்டியிருக்கணும். ஸோ அந்த திக்னஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதான் வந்து டோரு. ஸோ இப்படி பூட்டுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த கேப் அந்த டோரோட ஷட்டரோட திக்னஸ் தான் இந்த ரீபேட்டு டியோட திக்னஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன டேர்ம்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. மற்ற டேர்ம்ஸ்லாம் என்ன பார்த்துக்கோங்க. ஏங்கிறது நீங்கள் ஃப்ரேம் உள்ளே ஒட்டுறீங்கல்ல, நம்ம செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அதான் அந்த வித்து ஏ ஃபின். பி வந்து ரிட்டன், இந்த கொஞ்சம் செவத்தை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வெளியே தள்ளிட்டு இருக்குல்ல, அது வந்து பி. சி வந்து நமக்கு டோர், இதுதான் வந்து சி, இதுதான் சி. சரிங்களா? அடுத்து ரீபேட்டுங்கிறது உள்பக்கம், டோரை நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ள அந்த கேப், இல்லை நம்ம ஹிஞ்ச் இந்த இடத்துல கொடுத்துருப்போம்ல, அந்த இடம் தான் ரீபேட்னு வச்சுக்கோங்க. இ வந்து ஸ்டாப் ஹைட்டு, இந்த தான் கேட்குறாங்க. 12 to 13 mm இருக்குல்ல, இதுதான் 12 to 13 mm இருக்கும் இ விட்டு தான். ஸோ த ஆன்சர் இஸ் 12 mm or 13 mm. அடுத்து the best and the common material to be used as a damp proofing material. Damp proofing material என்னதுப்பா? So the best and the common material to be used as a damp proofing material is சிமெண்ட் கான்கிரீட் வந்து டேம்ப்னஸை ப்ரூஃப் பண்ணுமா, பேராஃபின் வேக்ஸ், சிமெண்ட் சொல்யூஷன், இதெல்லாம் வந்து டேம்ப் ப்ரூஃபிங்காக யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி கேன் யூஸ் ஓன்லி பிட்டுமன் ஷீட்ஸ். ஸோ அந்த மாதிரி தண்ணி உழுகாமல் இருக்கிறதுக்கு, இல்லை வந்து ஃபவுண்டேஷனுக்கு கீழே வந்து டேம்ப்னஸ் வந்து வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் ஸ்ப்ரெட் பிட்டுமன் ஷீட்ஸ் ஆர் பிட்டுமன் அப்ளிகேஷன். பிட்டுமன் வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பிட்டுமன் இஸ் யூஸ்ட் as a damp proofing material in some other composites. டைரெக்டாக தார ஊற்ற மாட்டாங்க, அது we are having certain composites. அடுத்து a type of bond in brick masonry consisting of alternate course of headers and stretchers. ஸோ இங்கிலீஷ் பாண்டில் இது பார்த்தீங்கன்னா இது ஹெட்டர் கோர்ஸ், இது ஹெட்டர் கோர்ஸ், இது ஸ்ட்ரெச்சர் கோர்ஸ். ஒரு கோர்ஸ் ஃபுல்லாக ஹெட்டராக வச்சுட்டு வரணும், இன்னொரு கோர்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சராக வச்சுட்டு வரணும். செங்கலை வந்து இந்த பக்கம் திருப்பி வைக்கணும். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிஷ் பாண்ட். ஃப்ளெமிஷ் பாண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும், ஆல்டர்னேட் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்சர். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சர் வச்சோம்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெச்சர், செங்கல் வந்து இப்படி திருப்பி வைப்போம். சரிங்களா? ஹெட்டர் ஸ்ட்ரெச்சர் ஹெட்டர் இப்படி வைப்போம். ஸோ ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து வெர்டிக்கல் ஒரே இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும், சின்னதாக ஒரு செங்கல் இந்த இடத்துல வைப்பாங்க கட்ட ஆரம்பிக்கும் போது. அது பேர் தான் பார்த்தீங்கன்னா குயின் க்ளோசர். ஸோ ஹெட்டர் பாண்ட், இந்த ஸ்ட்ரெச்சர் பாண்ட், ஃப்ளெமிஷ் பாண்ட்ஸ். ஸோ ஹெட்டர் பாண்டுனா எல்லா பக்கமும் ஹெட்டராக ஃபுல் ஹெட்டராக இருக்கிறது, வெறும் ஹெட்டர் மட்டும்தான். ஸ்ட்ரெச்சர் பாண்ட்னா வெறும் ஸ்ட்ரெச்சர் மட்டும்தான். ஃப்ளெமிஷ் பாண்டு தான் நம்ம இப்போ பார்த்தது. கொஸ்டினை கேட்டிருக்கிறது வந்து இங்கிலீஷ் பாண்டு. சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் இங்கிலீஷ் பாண்ட். The innermost central portion of a tree, hardwood, sapwood, pith, cambium layer. Pith அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் லேயர். நடுவில் இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கிறது தான் பித். சரிங்களா? ஸோ இது அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது ஹார்ட்வுட், அதுக்கப்புறம் இருக்கிறது சாப்வுட், அதுக்கப்புறம் இருக்கிறது கேம்பியம், அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பார்க். இந்த மாதிரி சென்டரில் இப்படி போகிறது பேர் மெடுலரி அந்த ரைஸ். ஆன்சர் இஸ் பித். Damp proof course should be impervious, continuous, horizontal or vertical. கண்டிப்பாக அது உண்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். சரிங்களா? இம்பர்வியஸ் லேயர், அந்த பிட்டுமன் லேயர் வந்து எப்படி போடலாம், டேம்ப் ப்ரூஃபு. ஸோ இந்த மாதிரியும் போடலாம், வெர்டிக்கல் ஹரிசாண்டலாக இருக்கலாம். இட் ஷுட் பி கண்டினியூஸ் அண்ட் இட் ஷுட் பி இம்பர்வியஸ். இதுதான் டிபிசின்னு இருக்குல்லப்பா, இதுதான் டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ். டேம்ப்னஸ் இருக்கலாம், மண்ணில் இருக்கிற தண்ணி ஈரப்பதம் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம ஃப்ளோரிங்குள்ளே வந்துடக்கூடாது. ஈரப்பதம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், டெர்மைட் அட்டாக்லாம் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் திங் இஸ் அக்கார்டிங் டு த மூமெண்ட்ஸ் டோர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஃபோல்டிங், ஸ்விங்கிங், கிளாஸ்டு, போத் ஏ அண்ட் பி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் டோரு, இது ஸ்விங்கிங். நம்ம நார்மலாக கதவை ஜன்னல்லாம் திறக்கிறோம்ல, இதுதான். ஃபோல்டிங்கிறது இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகுது கதவு. நம்ம சில கேட்லாம் இருக்கும்ல, மெயின் ரெண்டு ஜாயிண்ட்டோடு இருக்கிறது. எக்ஸஸ் அலுமினியம் இந்த கிளே மேக்ஸ் த பிரிக் வாட். ஸோ கிளேயில் வந்து அலுமினியம் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா, ஏன்னா கிளே பற்றி நம்ம எதுக்கு படிக்கிறோம், பிரிக்கில் தான் படிப்போம். ஸோ பிரிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற கிளேயில் வந்து அலுமினியம் அதிகமாக இருந்துச்சுன்னா வெதர் இட் மேக்ஸ் கிராக், பிரிட்டில்னஸ் அதிகமாகுமா,
மெல்ட்டிங் ஆகுமா, அப்சர்வ் மாய்ஸ்சர் ஃப்ரம் ஏரை அப்சர்வ் பண்ணுமா? ஸோ என்ன ஆப்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ், ஸோ அலுமினாவோட யூஸை பாருங்கள். அலுமினா இஸ் அ மெயின் கான்ஸ்டன்ட் ஆஃப் எவரி கிளே. இட் இம்பார்ட்ஸ் பிளாஸ்டிசிட்டி. ஸோ அலுமினியம் தான் என்ன பண்ணுது, பிளாஸ்டிசிட்டியே இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக இது இருக்காது, பிரிட்டில்னஸ் இருக்காது. ஆன்சர் வந்து பிரிட்டில்னஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இட் பிகம்ஸ் வெரி ஹார்ட் ஆன் பர்னிங். பாருங்களேன், மெல்ட் அண்ட் டிஸ்டார்ட் டூரிங் பர்னிங் வருது. அப்போ இதுவும் ஆன்சர் தப்பு. அப்போ அலுமினாவோட இது நீங்கள் இந்த ஆப்ஷனில் நீங்கள் என்னென்ன படிச்சிடலாம், அலுமினாவோட கேரக்டரை படிச்சிடலாம். பிரிட்டில்னஸ் கண்டிப்பாக கிடையாது. அலுமினா ஆட் பண்ணால் பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் இன்க்ரீஸ் ஆகும், பிரிட்டில் ஆகாது. அதே மாதிரி அலுமினா ஆட் பண்ணால் இட் வில் ஸ்ட்ராங் when it is burning. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்கு, டிஸ்டார்ட் ஆர் மெல்ட்னு கொடுத்துருக்கு. அடுத்த ஆப்ஷன், a good briquette should contain 20 to 30% of alumina. So excess amount of alumina causes shrinkage and warping of bricks. So observe moisture from air, powder deposit on the brick. So answer is to crack and warp on rain. So இதான் வந்து ஆன்சர். Next, the highest point on the extruders of the arch is known as dash. Arches படிச்சிருப்பீங்கல்ல, ஆர்ச்சஸில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ ஆர்ச்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பேர் வந்து கீ ஸ்டோன். எக்ஸ்ட்ராடஸ் இதான் வந்து டாப் சைடு பேர் எக்ஸ்ட்ராடஸ், உள்பக்கம் பேர் இன்ட்ராடஸ். இது ரைஸு, இது ஹான்ச். ஹாலில் இருந்து இந்த ஹைட்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரைஸ். அந்த டாப்பில் இருக்கிற பேர் க்ரௌன். சரி, அந்த ஆன்சர் இஸ் க்ரௌன். டேம்ப்னஸ் காசஸ், டேம்ப்னஸோட எஃபெக்ட் என்னென்ன இருக்குது, இட் வில் க்ரோ, டெர்மைட்ஸ் க்ரோத் ஆகும், பிளாஸ்டரிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கான்க்ரீட், அட்ஹெஷன் ஆஃப் பெயிண்ட் டு த சர்ஃபேஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டு பாருங்களேன், நெகட்டிவ் பாசிட்டிவான பாயிண்ட். இந்த 3 டேம்ப்னஸ்னால எனது ஈரப்பதம். எப்பயுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து டேம்ப்னஸ் வந்து இருக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன போட்டுருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பிளாஸ்டர், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் கான்க்ரீட். பெயிண்ட்டுக்கு வந்து அட்ஹெஷனுக்கு வந்து, அட்ஹெஷனுங்கிறது பாசிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஒட்டுறது அட்ஹெஷனாக என்னது, பெயிண்ட்டை பூரா சர்ஃபேஸ் மேலே அடித்தோன்னா அது எந்த அளவுக்கு ஒட்டுது அப்படிங்கிறது அட்ஹெஷன். ஸோ அது வந்து பாசிட்டிவான ப்ராப்பர்ட்டி. ஆனால் டேம்ப்னஸ், ஈரமாக இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் வந்து பெயிண்ட் அடிக்க முடியுமா, முடியாது. அட்ஹெஷன் வந்து இருக்காது. ஸோ த ஆப்ஷன் இஸ் growth of termite. ஸோ இந்த மாதிரி டேம்ப்னஸ் இருந்ததுன்னா இட் லீட்ஸ் டு த கொலாப்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஸோ growth of the termites. நெக்ஸ்ட் வந்து the horizontal member of the frame which divides the window horizontally is. ஸோ ஆப்ஷன் இஸ் transom. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா transom. transom சரிங்களா? அதான் வந்து இட் வில் டிவைட் த விண்டோ ஹரிசாண்டலி. இது transom, இதுவும் transom தான்.